ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு ஆஸ்ட்ரோபாட் அப்படிங்கிற கேம் தான் பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட பேச போறது இல்லை. ஸோ அவனுக்கு நிஜமா ஒரு மூவி மாதிரி எடுக்க போறேன். எப்படா கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. டேய் எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்கடா. PS5 டஃபா எதிராது. ஏலியன் முக்கா என்னை விட்டு ஏலியன் முக்கா உங்ககிட்ட சாப்பிட்டா புடுங்க போடுறேன். எத்தனை வருஷம் கனவு தெரியுமா? ஏன் அது என்ன வாங்குறதாண்டா, உன்னை அழிக்கிறது இல்லை. ஓவரா வாய் பேசாத. எங்களோட இருக்க செல்லக்குட்டி வாடா. கடைச்சிட்டியா? உன்னைய எப்படியாச்சும் என்னோட சாப்பிட்டு போடுறேன். இதுக்குள்ள போறதே கிடையாது. இருந்தாலும் போட்டி வேல்டா வச்சுக்க. தாட்டாடா போயிட்டு வரட்டா. இன்னும் ஒண்ணு போச்சு, இன்னும் வாண்டு போச்சு, இன்னும் தெரிச்சு போச்சு. ஓ மை காட், என்னால முடியல. நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா நான் தான் அந்த டீமுக்கு லீடராக இருந்தேன். எந்த ரோபோட்டை வந்து நடிச்சிச்சு. டே இந்த கொஞ்சம் எந்திரிச்சு பாரு. ஒரு ரிமோட் என்னமோ கொடுக்கணும். என்னோட முடியல. அவன் எங்கே இருக்கும்? எந்திரிச்சு பார்க்குறேன்டா நான். என் மூஞ்சி ஃபுல்லாக முன்னாடி. இவனை கொண்டு வாடா வாடா. அதுக்குள்ள போட்டு என்று கொஞ்சம் மாசு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வெத்துனா கெத்துடா. ஆத்தாடி இவன் இந்த பக்கம் PS5 எங்கதான் இருக்கா? இங்க நான் வாங்க போகணும். டேய் எங்கிட்டா ஓடுற? டேய் நில்றா. டேய் ஐயா நான் என்ன போடுறாங்கட்டே ஓரா. டேய் மண்ணை தூக்கி மூஞ்சில அடிச்சுட்டு நான் ஓடுற ஓட்டை இருக்கேன். எனக்கே டஃபா. ஐயோ யாரு? அட கோமலத்தலையா? கோமலத்தலையை கேட்டு அடுப்பான. இதெல்லாம் ஒரு பிளேயரால மட்டும்தான் முடியும். அந்த டீம் கேப்டன்ல தான் முடியும். தக்காளி உனக்கு என்ன ஆச்சுங்க? ஒரு அடி அடிச்சு நீ தானே எனக்கு பவர் கொடுத்துட்டு இருந்த. எந்த ஏழ்டு கொஞ்சம் ஏழ்டு போட்டு லோட் பண்ணுது. அங்கதான் ஒரு போட்டல் இருக்கு. எனக்கு ஒரு போட்டல் தெரியும். அந்த போட்டல் இந்த டேய் நான் வாங்க. நான் வர ரிமோட்ரா PS5 ரிமோட்ரா 6500 ரூபாடா. இத உன்னை பார்த்தா 6500 ரூபா மாதிரியே தரல. கதம் சொல்லாரு பேனரு. இந்த இடத்துல என்னமோ கொரில்லா மாதிரி போட்டு ஓப்பன் ஆயிருக்கு. யாருக்குமே தெரியல. அங்க நீங்க போங்க. இந்த கொரில்லா போர்ட்டல் கிட்ட நான் போறேன்டா. இந்த போர்ட்டல் கிட்ட தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. என்னமே தெரியலையே. டேய் முரவி நீ என்னடா இங்க? முரவி ஒழுங்கா கொடுக்க முடியாது. இப்ப வேணாலும் கண்டுபிடிச்சு பாரு. ஓஹோ முதல்ல நீங்க இந்த மாதிரி வேல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா உதவிதே? ஒரு வேல்டுல 1 2 3 4 5 வேல்டு கிட்ட இருக்கு. நான் முதல்ல இதுக்குள்ள போய் பாக்குறேன். பறவைகளால் தொல்லையை தாங்க முடியல. இவ்வளவு பெரிய பறவையா? செம்மையா இருக்கே, அழகா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரே ஜம்பா தடி உடச்சு இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறேன்டா நான்.
எங்கிட்டாச்சும் ஓடி போயிரு. மங்குடி பாப்பா, மங்குடி 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 மங்குடி. ஒரு ஜம்ப், ஒரே ஒரு ஜம்ப், ஒரே ஒரு ஜம்ப், இன்னொரு ஒரு ஜம்ப், இன்னொரு ஜம்ப். வெற்ற ஒரே ஜம்ப். ஒரு கல்ல 100 மாங்காடா என்கிட்ட. டே ஓடுறா. யார் நீ? யார நீ? நான் தான் போட்டல் மேன். நீ எவ்வளோ பெரிய மேனால் வேணா இருந்துக்க, ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஸோ நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஓடுங்க, ஓடி போயிருங்கடா சின்ன பயலுடா. டேய் சின்ன பயலுகளா, அடக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஒரு போட்டலாம் 1 2 3 4. இப்ப தெரிஞ்சிருக்கு நான் யாருன்னு. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதுக்குள்ளே அமைதியா இருக்கிற. சரி நீ போடா. நாம் ஒருத்தனை வெற்றிகரமாக கண்டுபிடித்து விட்டோம். அதனால ஃபிளாக் வைக்கிறோம். இங்க எவ்வளவு இருக்கும்? டேய் ஓடுறா முட்டகோஸ் பண்ணல. நான் உன்னை காப்பாத்துறேன். நான் உன்னை காப்பாத்திட்டேன். இது 2 பசங்க ரேரு. ஆனா அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டேய் இதுல எங்கேயாச்சும் இருக்கியா? கீழே உளுத்து உடைச்சு போயிடானே. இதான் அந்த பொருளாட்டு. டேய் பறந்து போயிரு. இதுதான் தேவையில்லாம தலையில ஒரே அடி வாங்கினியா? உனக்கு இன்னும் வேணும், இன்னமும் வேணும்டா. அடியா போடுற. சரி அடுத்தது இந்த பந்தை எடுத்து அங்க போடுறது, இதை எடுத்து உருட்டுறது, அதை எடுத்து அடிக்கிறது. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாடுறா. ஏய் முட்டைவாஸ் மண்டையா, புரியலன்னா கேளுங்க. ஹலோ ஸ்டூடண்ட், வீட்ல சொல்லிடுங்க எல்லா ஓட்டும் நமக்கு தான். டேய் உன்னை விட மாட்டேன்டா யாருக்கிட்டே. வா என்ன எச்சு துப்புறியா? எச்சு துப்பி என் மேல எச்சு துப்புதா. இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா என்ன மூளை வச்சு கம்மியா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா இருக்கும். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆத்தாடி டெக்னாலஜி வேலையை காமிச்சிடுச்சுடோய். ஓஹோ இப்படிதானா? உன்னை மொத்தம் அடிக்கிறேன்டா. உன்னை அழிக்க முடியல. சரி நானும் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல எவ்வளோ இருக்கான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன்ல. அங்கே ஒரு லேடர் இருக்கு, இங்கே ஒரு லேடர் இருக்கு. இந்த லேடர் ஒன்றும் இல்லை. இல்லை நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிற கார்ட்ஸ் இருக்கு. இதை பிடிச்சி ஒரு இழுக்கணும். இழுத்தோம்னா ஒரு ஜம்ப் போட்டு இங்கே ஒரு அடி. அதுக்கப்புறம் தலை நீ என்னடா இங்க மாட்டிருக்க? ஒரு அடி. நான் தான் இந்த ரேர் பர்சன். நீ ரேரான இடத்துல தான் இருப்பியோ? ஆமா ரேர் பர்சன் ரேரான இடத்துலாம்டா. நீ யாரா? கோமாளி தலையா? கோமாளி தலையா? அதாடி என்னைய பார்க்க விடுறோம். ஓ பலூனா? இந்த பலூன்லாம் அடிச்சு நான் ஈஸியா போயிடுவேன். இப்ப எனக்கு எல்லாம் சகஜம்டா. தண்ணிக்குள்ள உழுவுறோம். அதுக்கப்புறம் தண்ணியில மீன்லாம் நிற்கிது, பஃபர் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாத மீன்கள், நிறைய மீன்கள் நிற்கிது. இப்போ இதுக்குள்ள நம்ம போர்ட்டல்ல ஓப்பன் பண்ண எப்பாடா இப்பதாண்டா மூச்சை விட முடியுது. ஏன் நீ யாரா கோமாளி தலையா? இது வந்து உனக்கு லேடுக்குள்ளையா? டே தலை கோமாளி காப்பாத்துடா. நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப காப்பாத்துறோன்னு நீங்க செத்து போகலாம். தலை கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் மூச்சில் இருந்தேன்? ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும் போல. பரவாயில்ல, ஒரே ஒரு அடி. நான் எல்லாரையும் காப்பாத்திட்டேன். இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரு 2-3 பேர். முதல்ல இந்த தண்ணியில அடிச்சு முடிச்சுட்டு ஒரு சென்ட் கொடுக்குறேன்டா. அப்பாடா அப்பாடா மூச்சு முட்டுது. நீ யாரா? நீ கோமாளி தலையா? கோமாளி
கோமரத்தில் தானோ உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு எவ்வளோ உன்னை அடிச்சுக்கிட்டு இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. இந்த 2 பேர் எங்க தொலைஞ்சு போனானுங்க தெரில. ஏன் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாத, வெரி ராங், வெரி ராங்கு. சும்மா இருங்க, நாங்கள் பாட்டுக்கு சும்மா ட்ரிப்புக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு ஏலியன் மண்டை கக்கூஸ் மண்டை மாதிரி வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸில் அடிச்சுட்டு போயிட்டான். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு நானும் காரணம். இல்லை இல்லை ஏன் மேலே கூட சொல்லுவாங்க. உன்னை இழுக்கிறேன்டா. பலூன் தலையாக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நினைச்சேன் யாரா நீ காத்து போன பலூன் மாதிரி இருக்கு. டாமி டாய் என்னதான் பறக்க வேண்டியது இருக்கும் போல. இன்றும் நிறைய வேணும். பறந்து போயிட்டான் தாயே, பறந்து போயிட்டான். உன்னை அடிக்கிறது ஒண்ணு ஈஸி கிடையாது. பலூன் மாதிரி என்னடா காத்து போவாத பலூன் மாதிரி இருக்க. செல்ல குட்டி வாடா. டேய் உன்னையெல்லாம் அடிச்சு துவைக்கிறது ஈஸிடா. டேய் பறந்துட்டியா போச்சா. இதுக்குதான் ஓவரா வாய் பேசணும். உங்களுக்கு ரிவெஞ்ச்டா. ரிவெஞ்ச் எடுக்க தப்புன்னு தெரியும். ஆனால் இந்த இடத்த நீ அழிக்க பார்த்தியல்ல, அதுக்கு பதிலாட்டிடா பறந்து வந்து அடிப்போம்ல, அவனையெல்லாம் புஃபுன்னு ஆக்கிடுவேன். தபாஷே புஃபுன்னு ஆக்கிடுவேன்டா உனைய. நாளைக்கு 270, 258, 260 காயின்ஸ் கூட்டிக்கிட்டே போகுது. 250 பேச கூட வாய் வர மாட்டேங்குது. ஆனால் உன்னை விட மாட்டேன்டா. இந்த பாட்டு ஒன்னால ஒன்னா உன்னை ஓடிச்சு எல்லாத்தையும் எடுக்கிறேன்டா. இதா வச்சுக்க. நம்மளுக்கு கிடச்சிட்டான். எப்பாடா இப்போ ஒரே தான் இருக்கும். அந்த சனி தொலைஞ்சிட்டு வேற கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ உனக்கு எல்லாம் யோசிக்க மாட்டாங்களே என் மீனே. இங்கே அவனை ஏதாச்சும் பார்த்தியா? டேய் நில்லு. இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு ரெக்கார்டு மேலே போய் தான் பிரேக் பண்ண முடியும். ஒரு ரோபோட் கலக்கத்தில் என்ன வேலை பார்க்க வர்றாங்க. தண்ணியா இவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனலா 1 2 3 4 6 பேர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை செலிப்ரேட் பண்ண போகிறோம். செலிப்ரேஷன் ஒரே குத்து கண்ணாடி உடஞ்சி போக. அப்பா இதாண்டா செலிப்ரேஷனு. இப்போ அடுத்த ஜெனரேஷன்ல என்ன செலிப்ரேஷன்? இதான் செலிப்ரேஷன். வெற்றிகரமாக முதல் ஸ்டேஜை முடிச்சு விட்டோம். மல்ல கல்ல எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறான். 7 பேர் டான்ஸை பார்த்துல நம்ம அடுத்த வேர்ல்டு போகிறோம். இந்த வேர்ல்டில் எல்லாரையும் கண்டுபிடிச்சோம். இவனை அடிச்சு போடாது போற மூஞ்ச பத்தியா போட்டல சொல்ல மூத்துறது. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம். ஆமா கதை சொல்ல வந்திருக்கோம். 6 மாசம் ட்ரெயினிங் எடுக்கும். நான் முதல் வாங்கி வந்து 1000 மூஞ்ச பத்தியா போட்டல சொல்ல மூத்திர அடிக்கிற மாதிரி இருக்கு. மூத்திர சொல்ல போட்டல அடிக்கிற மாதிரி. முதல் ஸ்டேஜை முடிச்சிட்டோம்டா. நான் இவனை பார்த்துக்கிறேன். அடுத்த 2 ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை இருக்கு.
பவரா கொடுத்து வச்சிருக்கானுங்களே. இனிமே இது ஒரு வேல்டா மாத்தணும். ரொம்ப நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 6 7 பேர் தான் இந்த உலகத்தை நீங்க பாத்துக்கிற போறீங்களா? சின்ன உலகம். நாங்க இந்த உலகத்தை பார்த்துக்கிறோம். பெஸ்ட் பாட். நீங்க எனக்கு பெஸ்ட் நண்பனா. ஓகே எல்லாரும் வாங்கடா. சைலன்சரை பத்தியா அதுக்கு? ஏய், நம்மளோட பொருள் நம்மளே கண்ணு வைக்கிறோம் பத்தியா? உன்னை அடிச்சு பார்க்க இனி வாங்குங்க. நான் எவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல. என்னை வாங்கிட்டீங்கன்னா லைஃபை மாறிடும் ப்ரோ. என்ன வாங்கிக்கோங்க. நான் எவ்வளோ சேட்டாக இருக்குங்க. இதுக்குள்ள எல்லாமே மெமரி கார்டு தான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போறேன். மூத்திரம் நடா பண்ணி வச்சிருக்க. கள்ளத்துக்கு போடுறா. கள்ளத்துக்கு இடையில இப்படி ஒரு இதுவா? இதை நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும். இன்னொரு கொஞ்சம் கருப்பு இங்கே ஜாயின் பண்ணுறது. கான்செப்ட் பார்த்தீங்கல்ல. உனக்கு என்ன வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க? ஏன் வெட்டி வேலை பார்க்குறீங்களா? வெட்டி வேலையா இருக்கானுங்கள். பாட்டு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. guys, இன்னைக்கான வீடியோ எண்டு பண்ணலான் இருக்கேன். பார்ட் 2 வீடியோ. ஸோ வேலையை ஒழுங்கா பாடுறோம். டேய், பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். டேய் அஸ்ட்ரோபட்டு ஏதாச்சும் சொல்கிறா. வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி guys, அவன் ஆஸ்ட்ரோபாட் பிடிக்குன்னா அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரி டாட்டா. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.